गाइस இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல நிறைய ஆக்ஷன் த்ரில்லர் அட்வென்ச்சர் அப்படிங்கிற நிறைய ஜானர்ல இருந்து மூவிஸ் பார்க்க போறோம். போன வீடியோல இருக்க மாதிரி கொரியன் மூவிஸ் அந்த அளவுக்கு இந்த வீடியோல இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து ஸ்லீப்பிங் டாக்ஸ் அப்படிங்கிற படம் தான். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ராய் ஃப்ரீமன் அப்படிங்கிறவர் வந்து முன்னாள் போலீஸ் அதிகாரி. அவர் தான் நம்ம ஹீரோ. வந்து ரிட்டையர் ஆயிருப்பாரு. அவருக்கு வந்து அல்சைமர் இருக்கும், நிறைய மறந்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ ரீசெண்டாக தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு மரண தண்டனை கொடுத்த ஒரு குற்றவாளி ஒருத்தன் வந்து இவரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறான். அது வந்து இவர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவனை பிடிச்சி கொடுத்துருப்பாரு. அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து இப்போ அவன் வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பட்சத்துக்கு 2 பேர் பார்க்குறப்ப அவன் சொல்லுவான், நீங்கள் வந்து என்னை அடித்தனால நான் வந்து அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த கொலை பண்ண நான் ஒத்துக்கிட்டேன், பட் ஆக்சுவலாக நான் அந்த கொலை பண்ண கிடையாது அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஹீரோக்கு தெரியுது உண்மை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு நடந்த முன்னாடி ஒரு கேஸை வந்து இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் எல்லாத்தையும் மறந்துருப்பார். இவருக்கு அல்சைமர் இருக்கனால அடிக்கடி மறந்து போவார். எது உண்மை எது பொய்ங்கிற நோய் வந்து இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். படம் ஃபுல்லாக நம்மளையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மையா இது பொய்யா, அவர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு, எப்படி கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு. பட் கிளைமேக்ஸில் யார் தான் அந்த உண்மையான குற்றவாளியை அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற செம்மையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் இந்த படம். இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரிலாம் படம்லாம் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் அப்போகலிப்டோ அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஜாகுவார் பா அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. அவர் ஒரு காட்டுவாசி. வேட்டையாடி வந்து பழங்குடியின மக்கள் இருப்பாங்கல்ல, வேட்டையாடி வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அவர் ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். ஒரு 2 வயசு 1 வயசு இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மாயன் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பலி கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோட வில்லேஜில் போந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து தீய வச்சு எரிச்சிட்டு நம்ம ஹீரோவை வந்து கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அவனோட ஒய்ஃபையும் அந்த கை குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு கிணறு இருக்குது, அதுக்குள்ளே கயிறை கட்டி கீழே இறக்கி அத்து விட்டுட்டு இவர் வந்து மாட்டிக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து நரபலி கொடுக்குறதுக்காக அங்கே இருக்க கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயநகருக்கு வந்து இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வந்து உள்ளே கூட்டு போகிறாங்க. ஒரு டைமுக்கு மேலே அங்கே வந்து சூரிய கிரகணம் வரும்போது வந்து இவங்களை வந்து நம்ம பலி கொடுக்க வேணாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இவங்களை நம்ம வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டு வேட்டையாடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு டைமுக்கு மேலே அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. எஸ்கேப் ஆகி அவருக்கு வந்து காடு வந்து அத்துப்படி அந்த காடை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தராக வந்து கொலை பண்ணுறாரு. இவரோட ஒய்ஃபை வந்து ஒரு குழியில் இறக்கியிருப்பார்ல கிணறுல, அந்த கிணறுல வந்து தண்ணி நிறைஞ்சு அந்த ஒய்ஃப் வந்து சாகிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த பக்கம் இருக்கும். இப்போ இவர் வந்து இந்த பக்கம் வந்து இவங்கள்ட்ட தப்பிச்சாகணும் அப்படின்னு இருக்கும். இப்போ இவங்க வந்து தப்பிச்சாரா இல்லையா, அந்த குழந்தையை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. சரியான ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் மூவிங்க. அவர் ஹீரோக்கு வந்து காடு வந்து அத்துப்படிங்கிறனால வந்து காட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணி வந்து கொலை பண்ணுறாரு, எப்படிலாம் தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. லைஃப்பில் வந்து ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துருங்க. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க எப்படிலாம் வேட்டையாடுறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, சாப்பிட்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் கோமா அப்படிங்கிற படம் தான். நம்ம ஹீரோ வந்து விக்டர். இவர் வந்து ஆர்கிடெக்டாக இருக்கார். இவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனவன் தலைவன் வந்து கோமாக்கு போயிடறாப்புல. ஹாஸ்பிட்டலில் கோமாக்கு போனதுக்கப்புறம் வித்தியாசமான ஒரு உலகத்தில் வந்து முழிக்கிறாரு. அங்கே வந்து கோமா பேஷண்ட் எல்லாருமே இருக்காங்க. யாரெல்லாம் வந்து கோமாவில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. அந்த உலகம் வந்து முழுமையடையாமல் இருக்கும். ஏன்னா கோமா பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த உலகத்தில் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோ விக்டரை வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு குரூப்பும் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கோமாவில் இருக்கக்கூடியவங்க. அங்கே வந்து ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேச்சர் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். ஹாரி பாட்டரில் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து யார் அங்கே கொள்ளுதோ அவங்க நிஜ உலகத்துலேயும் வந்து செத்துருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து என்ன மைண்டில் நினைக்கிறாரோ அதை வந்து ஒரு கட்டிடமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கும். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அங்கே இருக்க ரீப்பரோட வந்து உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆயிடுது. அந்த ரீப்பர் மொத்த ரீப்பரும் சேர்ந்து வந்து இந்த இடத்தை இவங்களை நோக்கி வருது. இதுலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, திருப்பி நம்ம ஹீரோ வந்து நார்மலாக கோமாலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் முழுக்க வந்து விஎஃப்எக்ஸில் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி இருக்கும் படத்தில். விஷுவலாக பார்க்கும்போது வந்து தரமாக இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ், இன்செப்ஷன் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த படமும் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ரெட்ரிபியூஷன் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து பேங்க் எம்ப்ளாயாக இருக்காரு. அவர் 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. 2 பேரையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறாரு. காரில் போயிட்டு இருக்காரு. ஒரு ரேண்டம் கால் ஒன்று வருது. உன்னோட காரில் வந்து பாம்பு வச்சிருக்கேன். அதாவது வந்து அவர் சீட்டு கீழே இருக்கும், டிரைவர் சீட்டு கீழே இருக்கும். அதுலேருந்து உன்னோட ப்ரெஷரில் தான் அந்த பாம்பு இருக்குது. நீ எந்திரிச்சாலோ இல்லை நகண்டாலோ வந்து அந்த பாம்பு இடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அதை நம்பாமல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போ வந்து முன்னாடி இருக்க ஒரு கார் ஒன்று வெடிக்குது டம்முண்டு. அப்போ தான் அவர் நம்புறாரு. கீழே கையை வச்சு பார்க்கும்போது உண்மையில பாம்பு இருக்குது. இப்போ வந்து எதுக்காக வந்து இவருக்கு வந்து அந்த கால் வந்துச்சு, எதுக்காக இவர் காரில் பாம்பு வச்சாங்க, இவரால் வந்து அந்த கால் பண்ணவனுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து படம் போகும். அதுக்கு அந்த கால் பண்ண யார், எதுக்காக கால் பண்ணி மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். எங்கேயுமே கார் நிப்பாட்டாமல் போய்கிட்டே இருப்பார். காரை விட்டு இறங்கினா செத்துருவார் மனுஷன், வெடிச்சிரும் காரு பசங்களோட. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா அங்கே அந்த படத்தோட தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ரெட் டான் அப்படிங்கிற படம் தான். ஜெட் அப்படிங்கிறவர் தான் நம்ம
நம்ம ஹீரோ கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் நடிச்சிருப்பார், தோர்ல இருப்பார்ல அவர் நடிச்சிருப்பார் ஹீரோவா. எக்ஸ் மெரினா இருப்பார் அவர் தம்பி எல்லாம் ஃபேமிலியாக இருக்கும்போது திடீர்னு வெளியே வந்து பார்க்கும்போது வானத்துலேருந்து நிறைய ஃப்ளைட் போயிட்டு இருக்கும், நிறைய பேர் பேராஷூட்டில் வந்து இறங்குவாங்க. என்னன்னு பார்த்தா வடகொரியா வந்து யூஎஸ் கவர்மெண்ட் மேலே வந்து போர் தொடுத்து அதாவது கவர்மெண்ட்டை வந்து யூஎஸை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வடகொரியா ராணுவம் எல்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வந்து இதில் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர் ஒரு தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணுறாரு. இவர் எக்ஸ் மெரினுங்கிறனால வந்து தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து உல்வெரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் நேம் வச்சு இவங்க எல்லாரும் ட்ரெயின் பண்ணி வடகொரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து சண்டை போடுறாங்க. அவங்க இந்த சண்டையில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஸ்டோரி. முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை தான் போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வந்து எப்பெல்லாம் ட்ரெயின் பண்ணுறாரு, இந்த உல்வெரின்ஸ் அப்படிங்கிற டீமை வந்து எப்பெல்லாம் ட்ரெயின் பண்ணுறாரு, இவருக்கு வந்து எப்படி சண்டை போடுறது எல்லாமே தெரியும், கன் யூஸ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஸோ எப்படி ட்ரெயின் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. படம் ஃபுல்லாக சண்டை இருக்கும், டேங்க் யூஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், மிசைல் யூஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். இந்த படம் தமிழில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார் ஃபிலிம் இந்த படம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் டேரட் அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் அந்த படம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு 6-7 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கூல் ஹாலிடேஸை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய வீட்டுக்கு வந்து நைட் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே வந்து நிறைய வந்து பழங்கால விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்போ வந்து ஒரு கார்டு டெக் ஒன்று எடுக்கிறாங்க. கார்டுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து டேரட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அந்த கார்டை வந்து எடுக்கிறாங்க. அந்த கார்டு எடுக்கும் போதே அதில் போட்டிருக்கு, இஃப் யூ ரீட் ஃப்ரம் திஸ் டெக் யூ மஸ்ட் நாட் இக்னோர் யூர் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுக்கும் போதே போட்டிருக்க ஒரு எச்சரிக்கை மாதிரி போட்டிருப்பாங்க. பட் அதை தாண்டி நம்ம பசங்க வந்து எடுக்கிறாங்க, அந்த கார்டை எடுத்து பிரிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு, நான் இந்த கார்டு படிக்கிறதுலேருந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஒன்று வருது. அந்த கார்டுலேருந்து ஒரு ஆளுக்கு ஜோக்கர் வரும், ஒரு ஆளுக்கு வந்து கிங் வரும், அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு மெஜிஷியன் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து வருது. யாருக்கெல்லாம் என்னென்ன கேரக்டர் வந்துச்சோ அதுபடியே வந்து அவங்க ஒவ்வொரு ஆளும் வந்து கொல்லப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளாக வந்து கொல்லப்படுறனால மிச்சம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதை எப்படியாவது நம்ம பிரேக் பண்ணணும், இது எங்கேருந்து வந்துச்சு கார்டு, இந்த கார்டுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை தடுத்து நிறுத்தி இவங்க வந்து உயிரோட இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் பேலன்ஸ் ஸ்டோரி. அந்த கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும், விச் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சூனியக்காரி கதை ஒன்று இருக்கும். அந்த கார்டு எடுக்கும் போதே சொல்லியிருப்பாங்க எடுக்காதீங்கடா அப்படின்னு. அதை கேட்காம இவங்க எடுத்துகிட்டு தேவையில்லாமல் செத்து போவாங்க. பட் படம் வந்து உண்மையிலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கார்டில் இருக்க கேரக்டர் வரும்போதும் அந்த கேரக்டர் பண்ணவங்களே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹாரர் ஃபிலிம் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல். கடைசியாக பார்க்கக்கூடிய படம் ரீபல் ரிச் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து போலீஸ்காரங்க 2 பேர் வந்து காரில் வந்து இவர் அடிச்சு இவர்கிட்ட இருக்க பணத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க, உங்ககிட்ட இப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இதை வந்து என்னோட கசினை பெயில் எடுக்கிறக்காக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க, யார் இந்த கசின் அப்படின்னு. அவன் வந்து ஏற்கனவே கஞ்சா கேஸில் தான் உள்ள இருக்கான், அந்த கஞ்சா கேஸில் சம்பாரிச்ச பணம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடறாங்க. கடுப்பான நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்க்குறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹெட் போலீஸும் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவர் வந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஒரு டைமுக்கு மேலே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும், பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெரினில் வந்து வெப்பன் கண்ட்ரோலில் இருப்பார். அதாவது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லா கன்னு ஹேண்டில் பண்ணுற விஷயமும் இவருக்கு தெரியும். இதை வந்து ட்ரைனிங் இதில் வந்து ஹெட்டாக இருப்பார் நம்ம ஹீரோ. ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போய் ட்ரை பண்ணுறாரு, எங்கேயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவரோட டைப்பில் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருப்பீங்க தமிழில். பட் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. அவர் யார் தெரியுமா அப்படின்னு ரிவீல் பண்ணுற சீன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். தமிழ் டப்பில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் அந்த படத்தை பாருங்கள். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு சொன்ன படத்தில் வந்து எந்த படம் உங்களுக்கு பிடிச்சது, ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சது எதுங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போனீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், பின் பண்ணி வச்சுக்கிறேன்.